அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பினவங்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த முறையை பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. யாரும் கெட்ட விஷயத்திற்காக பயன்படுத்தாதீங்க. கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும், சரிங்களா? அதனால் முழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க, சரிங்களா? இந்த வசிய பூஜையை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர் தேவைப்படும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மல்லிகைப்பூவு, ஒரு வாழை இலை, சரிங்களா? சுத்தமான பசு விபூதி, சரிங்களா? சுத்தமான நாட்டு மாட்டு பசுவுடைய விபூதி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் விளக்கு தேவைப்படும். இதுதான் இந்த பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், சரிங்களா? இந்த பொருட்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா தயார் பண்ணி வச்சுக்கிறோம்னா, இந்த வசிய முறையை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பண்ணலாம், பெண்களுக்கும் பண்ணலாம், சரிங்களா? நம்ம யாரை விரும்புகிறோமோ, யாரை வேண்டுமானாலும் நம்ம விரும்பக்கூடியவங்களை நம்ம வசியம் பண்ணலாம். இந்த முறையை கொண்டு நம்ம வசியம் பண்ணலாம். அதாவது இந்த முறைக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையில் ஒரு நபரை நம்ம வசியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து அந்த வசியக்கட்டை யாருனாலையும் உடைக்க முடியாது. அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இந்த வசிய பூஜையில் பொறுத்தளவு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், சரிங்களா? சரி, இந்த வசிய முறையை பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் தான் ஆரம்பிக்கணும், சரிங்களா? பௌர்ணமியில் ஆரம்பித்து மொத்தம் 21 தினங்கள் இந்த பூஜையை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த பூஜையை பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் உங்களுடைய பூஜை ரூமில் இரவு நேரத்தில் ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே இரவு நேரத்தில் இந்த பூஜையை பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்லையே நீங்கள் பண்ணலாம். இரவு நேரத்தில் உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செஞ்சுக்குங்கன்னா பசுஞ்சாணம் போட்டு உங்களுடைய பூஜை ரூம்பை மொழிகிக்குங்க, சரிங்களா? ஃபுல்லாக பூஜை ரூம்பை பசுஞ்சாணம் போட்டு முழுக முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்துல மட்டும், சரிங்களா, சும்மா ஒரு சதுரமாக பசுஞ்சாணத்தை முழுகி எடுத்துக்குங்க. முழுகி எடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த பசுஞ்சாணம் முழுகின இடத்துல கோலம் போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த வாழை இலையை என்ன செய்யுங்கன்னா விரிங்க. வாழை இலையை விரித்து அந்த வாழை இலை மேலே சுத்தமான பசு விபூதியை ஒரு 1/2 கிலோ விபூதி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான விபூதி அளவுக்கு அந்த இலையில் கொட்டி பரப்பிடுங்க. அப்படியே பரப்பிட்டு அந்த விபூதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை அதில் எழுதுங்க. அந்த பேரை எழுதிட்டு அந்த ஃபோட்டோவை என்ன செய்கிறீங்கன்னா அந்த விபூதியோடைய மையப்பகுதியில் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை அந்த மையப்பகுதியில் வைங்க, சரிங்களா? இப்படி அந்த மையப்பகுதியில் வைத்த பிறகு இந்த இலையில் பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விபூதியை சுற்றி என்ன செய்யுங்கன்னா உதிரி மல்லிகைப்பூவை அப்படியே தூவுங்க. அதனுடைய அந்த விபூதியோடைய மையப்பகுதியில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க, சரிங்களா? விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சி அந்த அரை முழுக்க என்ன செய்யணும், நல்ல வாசனையான சாம்பிராணி போட்டு பத்தி இதெல்லாம் பொருத்தி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம்லாம் வணங்கி சிவபெருமானையும் மனசில் வணங்கிட்டு மோகினியை மனசார வணங்கிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு, சரிங்களா, கண்ணை மூடி அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும், சரிங்களா? சுவடிகளில் 1008 உரு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 508 உரு கொடுத்தாவே போதும், சரிங்களா? ரொம்ப மந்திரத்தை நல்லா மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லும்போது தான் மந்திரம் பலன் தரும், சரிங்களா? அப்படி மனசை ஒருநிலைப்படுத்த தெரிகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 508 சொன்னால் போதும். ஒருநிலைப்படுத்த முடியாதவங்க கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1008 உரு கொடுக்கணும். இது மாதிரி 21 தினங்கள் இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும், சரிங்களா? இப்படி உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 21 நாளைக்குள்ளாகவே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு வசமாக ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு இந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் அணிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த விபூதியை எடுத்துகிட்டு போய் நீங்கள்
ஒரு யார் நீங்கள் வசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பூசி விட்டாலும் சரி, இல்லை அந்த விபூதியை பூச முடியலைன்னு இருந்தாலும் நம்ம அந்த பூஜை செஞ்சாவே போதும், அவங்க வசியமாயிருவாங்க. இந்த மேற்கொண்டு இந்த விபூதியை நீங்கள் பூசிக்கிறலாம். சரிங்களா? நீங்கள் டெய்லி இந்த விபூதியை பூசிக்கிட்டீங்கன்னா அந்த நபர் என்ன செஞ்சுவாங்கன்னா உங்களுக்கு வசமாயிருவாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மதிய மயக்கி நம்மளுக்கு வசியம் ஆவாங்க. சரிங்களா? இந்த வசியம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த வசிய முறையில் ஒரு பெரிய ஒரு பவரே இந்த விஷயந்தான். சரிங்களா? ரொம்ப லைஃப் லாங் இந்த விஷயம் இருக்கும். இந்த அவ்வளோ சீக்கிரம் இந்த வசிய கட்டை யாருனாலையும் உடைக்க முடியாது. சரிங்களா? இந்த பூஜை முறையை பார்த்தீங்கன்னா யாரும் தவறாக பயன்படுத்தாதீங்க. என்னென்னா தவறாக பயன்படுத்தும் போது வேலை செய்யும், ஆனால் உங்களுக்கு பிரச்சனையும் அதிகமாகும். சரிங்களா? அதனால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்காக இந்த வசிய முறையை பண்ணுங்கள். உங்களை ஏற்கனவே காதலிச்ச நபர் இப்போ திருப்பி உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேலே இதை பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி அவங்களே உங்கள்கிட்ட அந்த காதல் சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நபரை நீங்கள் விரும்புகிறீங்க, ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணை நீங்கள் விரும்புகிறதுக்காக இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா? இது போல் நல்ல விஷயத்துக்காக இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.